மோகனை விட்டு நம்ம 2 பேரையும் பிரிச்சு அவ நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கா. இப்ப நாம 2 பேருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம். ராதா, எனக்கு தெரியும் இங்க இருந்து வெளியே போறது உன் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு. ஆனா என்ன நம்பு, உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமா மோகனோட கண்கள் அப்புறம் குஷியோட கண்கள்லாம் நீங்க இருந்து போற துக்கம் அதிகமாவே இருக்கு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. அதனால நான் உன்னையும் மோகனையும் அப்புறம் இந்த குடும்பத்தையும் ஒரு பலமான உறவுல இணைக்க போறேன். இனிமே யாருமே உன்னையும் மோகனையும் இந்த குடும்பத்தையும் விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. இந்த வீட்டை விட்டுட்டு போனது என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. துளசி, 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 இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்ச என்ன நம்மளோட உறவு அறந்துரும்னு சொல்றியா? நீ சொல்றது தப்பு மோகன். நம்மளோட உறவு எப்பவோ அறந்து போச்சு. அவ என்னோட வாழ்க்கையை மொத்தமாவே அழிச்சிட்டா. என்கிட்ட இருந்து என் பொண்ணையும் அப்புறம் மோகனையும் பிரிச்சுட்டா. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஆனா ராதா, உனக்கு அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். ஆனா அதுக்காக நான் இப்ப உன்கிட்ட பேசி ஆகணுமே. உன் கண்ணு முன்னாடி நான் வரணும். ஆனா எப்படி? நமக்கு எல்லா வழிகளும் மூடிடுச்சுன்னா கடைசியில ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கும். நம்மளோட கடவுள். அம்மா, ஆட்டோ வந்தாச்சு. ராதா, வாமா வாமா போலாம். குஷி, அப்பா, ராதா உங்களுக்கு என்னைக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் மேல அவ உங்ககிட்ட உங்களை லவ் பண்ற விஷயத்தையும் சொல்லிட்டா. அப்படி இருந்தோம் நீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல. I hate you, Mo. நான் உங்களை நேம் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஏன்னா அது ராதாவை இன்சல்ட் பண்ற மாதிரி. ராதா மட்டும் இங்க இருந்திருந்தா அவ ரொம்பவே சேடா இருப்பா. இனிமே நீங்க தாமினியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, பண்ணிக்காதீங்க. I don't care. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும். எப்படி நீங்க ராதாவை இங்க இருந்து அனுப்பிட்டீங்களோ அதே மாதிரி ஒரு நாள் தாமினி என்னையும் துரத்திடுவா. இந்த குட்டிச்சாத்தா உன்னை ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. என்ன இருந்தாலும் அவ என்னோட வருங்கால பொண்ணாச்சேம்மா. தாமினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. யோசிச்சுக்கோங்க. அண்ட் இனிமே இந்த கல்யாணத்தை நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். குஷி, குஷி, அந்த ராதா குஷியோட மனசை எப்படியெல்லாம் மாத்தி வச்சிருக்கா. சின்ன வயசுல நம்ம என்ன கத்து கொடுக்கறோமோ அது வாழ்க்கை பூரா தொடரும்னு சொல்வாங்க. நம்ம பொண்ணை நிரந்தரமா அவ இப்படி கெடுத்துட்டு போயிட்டா. இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது. ராதா குஷியை கெடுத்துட்டாளா இல்ல சரி பண்ணிருக்காளா?
ராதா இங்க இருந்து போயிட்டா, ஆனா அவ கத்து கொடுத்த பாடம் இப்பவும் இருக்கு. என்ன பேர் சொல்லி அவ கூப்பிடல. சரி, என்ன இப்போ விடுங்க. அவதான் போயிட்டாலே. ஐயரை கூப்பிடுங்க, என்ன பேண்ட் வாசிங்க. ஐ மீன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க மாட்டேன். யாரெல்லாம் இந்த கல்யாணத்துல கலந்துக்க விரும்பலையோ அவங்க இனி இந்த வீட்ல இருக்க தேவையில்லை. அஜித், சொல்லு. எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்துறீங்கம்மா? நான் சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிட்டேன். என்னுடைய வார்த்தையை மதிக்காதவங்க இந்த வீட்ல இருந்தும் கிளம்பலாம், கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ண வேண்டாம். நல்ல வேளை ராதா போனதுக்கு அப்புறம் ஃபைனலி அந்த கடவுள் என் பக்கம் வந்துட்டார் போல இருக்கு. இப்ப எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி கரெக்டா நடந்துட்டு இருக்கே. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும், ராதா என்னைக்குமே இந்த வீட்டுக்கு கெடுதல் நினைச்சதில்ல. அவ செஞ்சது சொன்னது எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். ஆனா இன்னைக்கு அவ அவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஏன்? ஆனா ராதாவால முடிஞ்ச வரைக்கும் அவன் முயற்சி பண்ணா. இப்போ என்னோட முறை. ப்ளீஸ் கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் ராதா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. நான் யாருன்னு ராதாக்கு தெரியணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நானும் ராதாவும் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த குடும்பத்தை எங்களால காப்பாற்ற முடியும். நான் இந்த வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நான் இங்கதான் இருக்கேன். ஏன்? ராதாவையும் மோகனையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தானே நான் இங்க இருக்கேன். அதுக்காக தானே ராதா இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. அவளுக்கு மோகன் மேல காதல் வந்திருக்கு. அப்புறம் குஷி ராதாவை தன்னோட அம்மாவாவே ஏத்துக்கிட்டா. ஏன்னா ராதா ஒரு அம்மாவோட எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டா. நான் இந்த வீட்ல இருந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சேர்த்து வச்சு ராதா தான் செஞ்சுட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, குஷிக்கு அம்மாவா இருக்கிற கடமை மட்டும் கிடையாது, மோகனோட மனைவிங்கிற கடமையும் செய்யறா. அவ அந்த சாவித்ரி மாதிரி எப்பவும் மோகனோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. அப்புறம் சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்களே எத்தனை தடவை எனக்கு அறிகுறியை காட்டியிருக்கீங்க ராதாவையும் மோகனையும் ஒண்ணு சேர்த்து வைக்க. நீங்க தானே இது எல்லாத்துக்கும் காரணம். சொல்லுங்க, ராதா இந்த வீட்டுக்கு என்னோட இடத்துக்காக வந்திருக்கான்னு. இது எல்லாமே உங்களோட முடிவுதான். நானும் ராதாவும் எப்படி ஒண்ணு சேர முடியும்னு சொல்லுங்க. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். என்னோட தாலி. அப்போ இதுதான் நீங்க சொல்ல வந்த அறிகுறியா? என்னோட தாலியா? அப்போ ராதாவையும் மோகனையும் ஒண்ணு சேர்த்து வைக்க இந்த தாலி எனக்கு வழி காட்டுமா? இந்த தாலி மூலமா தான் ராதா கிட்ட என்னால பேச முடியுமா? ஆனா என்னோட தாலி எப்படி எனக்கு உதவி செய்யும்? இது மூலமா நான் இப்படி ராதா பக்கம் போவேன். இதனால எப்படி முடியும்னு சொல்லுங்க. இத நான் நினைச்சா கூட ராதா கிட்ட கொடுக்க முடியாதே. அப்ப
அப்பனா வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை வேற ஏதாவது தாலி இருக்கா? ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு வழி காட்டுங்க. நான் என்ன பண்ணட்டும்? ப்ளீஸ் வழி காட்டுங்க ப்ளீஸ். ஹலோ கடவுள் கிருஷ்ணா, இன்னைக்கு நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ராதா சொல்லுவா, நம்ம விருப்பத்தோட ஒண்ணு நடக்குதுன்னா அது நல்லதுக்காக இருக்குமா. அதே மாதிரி நம்மளுக்கு விருப்பமே இல்லாம நடக்குதுன்னா அது இன்னும் நல்லா நடக்குமா. ஏன்னா அது உங்க விருப்பப்படி நடக்கிற விஷயமா. அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ராதா எனக்கு அம்மாவாகிறது. கடவுள் கிருஷ்ணா, ராதா ரொம்ப நல்லவ. அவ இது வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நான் அம்மான்னு கூப்பிட்டு வச்சதே கிடையாது. அந்த தாமணி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ராதா தானே என்ன புரிய வச்சா. நான், என்னோட அப்பா, என்னோட அம்மா, அப்புறம் ராதா, இவங்க எல்லாரும் இந்த துளசி மாலைய மாதிரின்னு. அப்புறம் இதோட வெதை நான் தான், பியூட்டிஃபுல். அப்புறம் அப்பா இதோட கயிறு மாதிரி எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. ராதா அப்புறம் என்னோட அம்மா இந்த மாலையோட 2 ends. இந்த 2 ends-உம் ஒன்னா சேரும்போது எங்களோட ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்துரும். One small cute happy family. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நீங்க சொன்னது ரொம்பவே சரியா இருக்கு. குஷிக்கு தெரியாமலே அவ எனக்கு சரியான வழி காட்டியிருக்கா. ராதா அப்புறம் நானும் வெறும் மோகனால மட்டும் இல்ல, குஷியாலையும் தான் ஒன்னா இணைஞ்சிருக்கோம். புருஷன் பொண்டாட்டியோட உறவு எவ்வளவு ஆழமா இருக்கோ அதை விட பல மடங்கு ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு. அப்புறம் என் கழுத்துல இருக்கிற இந்த தாலி மட்டும் எனக்கு மோகனுக்கும் இருக்கிற அடையாளம் கிடையாது. எங்க அடையாளம் இன்னொன்னு இருக்கு. அது ஒரு அற்புதமானது. மோகன் குஷியோட அடையாளம் அது. அதுதான் என்ன ராதாவோட இணைக்க போகுது. ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ குஷி. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வழியை காட்டிட்டீங்க. குஷி, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு அம்மாவா வேற யாரும் இல்ல, ராதா தான் வரப்போறா. யானை குதிரை பல்லக்கில் கடவுள் கிருஷ்ணர் வந்தாராம். குஷியை என் பாதையில இருந்து விளக்குறதுக்கு என்கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. பால்ல விஷம், பாம், நெருப்பு, தண்ணி, கத்தி, துப்பாக்கி, இது எதுல இருந்து நீ குஷியை காப்பாத்துவ? அவளை காப்பாத்துறதுக்கு முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்கணுமே. அண்ணா நிறுத்துங்க. அண்ணா அண்ணா மணி, ஏம்மா, எங்க எங்க போற? போற? ராதா! ராதா எங்க போயிட்டு இருக்க? பாட்டி தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. தாமினி அக்கா குஷி அப்புறம் மோனையோட வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. என்னால அதை நடக்க விட முடியாது. அவங்க எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாட்டி. அவங்கதான் உன்னை காயப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல, வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதோட அந்த பேச்சை நிறுத்த, மரியாதையா வா. ராதா, பாட்டி சொல்றது சரிதானே. அந்த வீட்டுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய கலண்டா வச்சு அதை எல்லாத்தையும் பார்த்து உன்னை அந்த வீட்டுல விட முடியாதுமா. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அந்த வீட்ல எனக்கு என்ன ஆச்சுங்கறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு மோகனையா குஷிய பத்தி தான் கவலை.
தாமினி அக்கா எவ்வளவு மோசமானவங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாட்டி. அந்த வீட்டுல உனக்குன்னு யாரும் கிடையாது. எல்லாரும் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. மோகன் கூட உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான். நீ தான் அவனை காதலிச்சுக்கிட்டு இருக்க. இதோட அந்த வீட்டை மறந்துரு. மோகனையே நீ மறந்துரு. எப்படி பாட்டி நான் மறக்க முடியும்? குஷி என்னோட பொண்ணு. அவ என்ன அம்மாவாக்கிட்டா. அப்புறம் மோகனையா பாட்டி, ராதாவோட மொத்த வாழ்க்கைய அவர்கிட்ட ஆரம்பிச்சு அவர்கிட்ட தான் முடியுது. ராதா மூச்சு விட கூட மறக்கலாம். ஆனா மோகனையா பேரு சொல்ல மறக்க மாட்டா. இந்த உலகம் அப்படியே மொத்தமா அழிஞ்சு போயிட்டா கூட அப்பவும் மோகன் ஐயா மேல ராதா வச்சிருக்க அன்பு உயிரோட இருக்கு. மோகன் ஐயாவை மறக்கிறது என் கையில கிடையாது பாட்டி. அதுவும் இல்லாம மோகன் ஐயா என்ன காதலிக்கிறாரு காதலிக்கலன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்சதுல ஒன்னே ஒண்ணு, தாமினி அக்கா மோகன் ஐயாவுக்கு சரியில்லை, குஷிக்கும் சரியில்லை. என்ன நம்புங்க, ஒருவேளை தாமினி அக்கா நல்லவங்களா இருந்திருந்தா நான் சந்தோஷமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விட்டுருப்பேன். என் மனசுல இருக்க காதல வெளியே சொல்லாமலே நான் ஊருக்கு வந்திருப்பேன். ஆனா தாமினி அக்கா நல்லவங்க இல்ல. குஷி மோகனையோட வாழ்க்கைக்கு அவங்க சரியில்லை. அதனால என் பொண்ணை இப்படி கஷ்டத்துல விட்டுட்டு என்னால போக முடியாது. நான் குஷி கிட்ட திரும்ப போக. நிறுத்துறாதா? முதல்ல இந்த பேச்ச நிறுத்து. இனிமே இந்த பேரை நீ உச்சரிக்கவே கூடாது. எனக்கு வர்ற கோவத்துல உன்னை அப்படியே அடிச்சு. ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க? ராதா சின்ன பொண்ணு. உன் பொண்ணு புத்தி பேதலிச்சு போய் பேசிட்டு இருக்கா. இவளே சின்ன பொண்ணு, இவ அந்த குஷியை தன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளோட காதல அந்த ராதாவோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இங்க வந்து கொஞ்ச நாள் அந்த குஷி மோகனோட இருந்ததுனால எங்களை மொத்தமா மறந்தே போயிட்டியா? அந்த வீட்டுல உன்னால எவ்வளவு அவமானப்பட்டோம் நாங்க. அத பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல வளர்றத நிறுத்து. ஒழுங்கா மரியாதையா எங்க கூட வர்றியா, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போகட்டுமா? எப்படி பார்த்தாலும் நீ ஊருக்கு வந்தே ஆகணும். வா பாட்டி, வான்னு சொல்றல. நீ ஏறுப்பா. பாட்டி, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. வா. மோகன், நம்ம 2 பேரோட கல்யாணமும் பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிவான ஒரு விஷயம். ஆனா இந்த உறவு இன்னைக்குதான் உறுதி ஆயிருக்கு. இனிமே நமக்கு இடையில யாருமே வரமாட்டாங்க. அப்போ நம்ம எல்லாரும் போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாமே. இன்னைக்கு என்னோட கல்யாணம் தாம் தும்னு நடக்கணும். என் பொண்ணு சொல்றபடியே செஞ்சிருவோம். இந்த ராதா போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல ஒரு சந்தோஷமே வரப்போகுது. இதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை தாம் தூம்னு சிறப்பா நல்லா நடத்தணும். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, எல்லாம் இப்ப ரெடி ஆயிட்டு வாங்க. வீட்ல இருக்க அலங்காரத்தெல்லாம் மாத்துங்க, போங்க. அண்ணி, எதுக்கு நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவை இருக்குமா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது அலங்காரமே கிடையாது. இது எல்லாமே எனக்கு அலங்காரம். இந்த அலங்காரம் இதே மனவரையில தானே அந்த ராதா என் மோகன் கூட அக்னிய வளம் வந்தா. சோ நான் இந்த சேம் அலங்காரம் இதே மனவரையில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணுமா? இன்னைக்கு ஃபைனலி எனக்கு கல்யாணம் நடக்குது. அதுவும் நான் காதலிச்ச என்னோட மோகன் கூட. அப்பா அம்மா, எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அவ சொல்றது கரெக்ட் தானம்மா. கல்யாண பொண்ணு அவ. அவளுக்கு கல்யாணம் நடக்குது, அப்ப உரிமை அவளுக்கு தானே இருக்கணும். நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம், சரியா?
நீ ஆசைப்படுற மாதிரி இந்த கல்யாணம் தாம் தூமன் நடக்கும். ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ மோகன், தேங்க்யூ so much. I love you. இந்த ராதா என்னோட மனசார சொல்றேன், நான் உடல் பொருள் ஆவியால மோகன் ஐயாவை காதலிக்கிறேன். ராதா இருந்தாதான் மோகன், ராதா மோகன் இருந்தாதான் இந்த மொத்த உலகம். எப்பவும் கூடவே இருக்கிறதா கடவுளுக்கான அர்த்தம்னா என்னோட கடவுள் நீதான். என்னால கடைப்பிடிக்க முடியாத ஒரு சத்தியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் இங்கிருந்து போய் தானே ஆகணும்.